அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு உங்களை எல்லா கண்பின் வாழ்த்துக்கள். நம்ம 15ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆவியின் கனியை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அதில் 7 காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். என்ன காரியம்லாம் பார்த்துருக்கிறோம்? ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, பார்த்துருக்கோம். இன்னைக்கு நல்லா கரெக்டாக இருந்துருக்கீங்களே. சாந்த இச்சையடங்க யாரும் வாசிக்கலையே. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நல்ல பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க. நம்ம எல்லாரும் எங்கே போனோம்? ரகசிய வருகைக்கு போனோம். நம்ம மேட்ரே என்னது தான்? ரகசிய வருகைக்கு கண்டிப்பாக போகணும். இப்போ 48 மணி நேரம் ஏதோ ட்ரம் இது கொடுத்துருக்கா, வான் கொடுத்துருக்காரு. இந்த 48 மணி நேரத்துக்குள்ளே சமாதானம் இல்லைன்னா 3ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கும். சண்டைகளும் யுத்தங்களும் ஆரம்பிக்கிறது வருகைக்கு அடையாளம் தான். அப்போ வருகை வந்துட்டு என்ன செய்ய முடியும்? அதனால வருகைக்கு தயாராக வேண்டியதுதான் இப்போ நம்மளுடைய காலங்கள், நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே ரகசிய வருகையில நான் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபையும் காணப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான பிரேயராக இருக்க வேண்டும். மீதி காரியங்களெல்லாம் இயேசுவா கண்டிப்பாக என்ன செய்வாங்க, பார்த்துக்கிடுவாங்க. கடைசி நேரம் கூட நம்முடைய பாவங்கள் வருகை எக்காலம் போது போதுனா கூட நீங்கள் ரகசிய வருகைக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேரம் கூட அவர் ஏதாவது இதில் பாவங்கள் இருந்தால் டக்குன்னு அடிச்சு போட்டுட்டு கடலில் தூக்கி போட்டு வருகையில் தீர்த்திடுவார். அல்லேலூயா. அதனால ஜெபத்தை என்னைக்குனாலும் முடிக்கும்போது ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பமும் நம்முடைய இந்த ரகசிய வருகையிலே நாங்கள் கண்டிப்பாக காணப்பட வேண்டும், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எக்காலசத்தை ஊருக்கு நம்ம டக்குன்னு போயிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம்? 7 வருஷம் கழிச்சு திருப்பி பூமிக்கு வருவோம். 1000 வருட அரசாட்சி. அந்தி கிறிஸ்துவ நம்பர் எத்தனை? 666. தூக்கத்தில் கேட்டான்னு சொல்லணும். அந்தி கிறிஸ்துவ நம்பர் என்ன அப்படின்னா 666 சொல்லிடணும். அந்த அளவுக்கு இதில் நம்ம தீவிரமாக இருக்கணும். என்ன அந்த நம்பர் நான் வாங்கவே கூடாது. எந்த காரணம் போதும் எனக்கு இயேசுப்பா தான் நான் வருகையில் போகணுங்கிறத நம்ம நல்ல மனசில் மைண்டில் வச்சுக்கோங்க. மீதியான உங்களுடைய காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள் எல்லாம் பார்ப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் 5வது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23வது சாந்தம், இச்சை அடக்கம். இப்போ நம்ம பார்த்த அந்த 9 காரியங்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, இந்த 9 நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இதுக்கு மிஞ்சி நம்மளை தாக்கக்கூடிய, அடிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துலேயுமே என்னதான் இருக்கு? முதல்ல என்ன இருக்குது? அன்பு தான். அந்த அன்புல தான் இது எல்லாமே அடங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். அவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா அப்படி கேட்கும்போது ஆமாண்டவரை நானுமே நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். இது எல்லாமே அன்புக்குள்ளே தான் இருக்குது. இந்த சாந்தம் என்பது அன்புக்குள்ளே தான் இருக்குது. இதையுமே நம்ம வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி பார்க்கலாம். சங்கீதம் 22:26. சாந்தம் இருந்தா என்ன கிடைக்கும் நமக்கு? சாந்தம் இருந்தா அதனால பலன் என்ன அப்படின்னு, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்னென்னைக்கும் வாழும். சூப்பரா இருக்கா? சாந்தம் எத்தனை காரியத்துல வருது? சாந்தமாய் இருந்தா என்னெல்லாம் கிடைக்குமா? புசித்து திருப்தி அடைவார்கள். சில பேர் நல்லா தான் சாப்பிட்டேன், ஆனா திருப்பி என்ன செய்யுது? வயிறு பசிக்கிற மாதிரி இருக்க, ஒரு வாழைப்பழம் இருக்கா, ஒரு ஸ்வீட் இருக்கா அப்படின்னு தேடக்கூடியது. சாப்பிட்டோன்னு ஏப்பம் விடுற அளவுக்கு ஒரு திருப்தியான உணவை நம்ம சாப்பிடக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். எப்பவும் சாப்பிட்டாலும் அப்போ நம்மகிட்ட சாந்தம் இருந்தா நம்ம இருதயத்தில் என்ன இருக்காது தெரியுமா? டென்ஷன் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, எந்த ஒரு பாரமும் இருக்காது, யாரை குறித்து கசப்பு எதுவுமே நமக்கு இருக்காது. அது நல்லா ஃப்ரீயா இருக்கும். அதனால எத்தனை கூட்டுனாலும் வச்சு சாப்பிடலாம். சாந்தம் இருந்தால் வார்த்தைகளை மட்டும் எங்கேயும் என்ன செய்யறாதீங்க, விட்டுறாதீங்க. வார்த்தைகளிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நாவில் தான் என்னது? மரணமும் ஜீவனும் நம்ம நாவில் தான் இருக்கு. அதனால எப்பவுமே நாங்க எப்படி இருப்போம் இதுல நீங்க சொல்லணும், நாங்க புசித்து திருப்தியாய் இருப்போம். அப்போ ஆண்டவர் எனக்கு நீங்க இந்த சாந்தங்கிற குணத்தை எனக்கு தாங்க. சாந்தம் அப்படின்னா என்னது? ஒரு அமைதி. ஆனா சாந்திங்கிற பேரு உள்ளவங்க, சாந்தாங்கிற பேரு உள்ளவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை என்ன அந்த குணத்துக்கு எப்படின்னு தெரியல. சில பேர் எப்படி சொல்றாங்க. எனக்கு தெரியும் சாந்தின்னு ஒரு பொண்ணு உண்மையிலே சாந்தி தான். சாந்தம்னா சாந்தம் தான். சரி, அப்போ இன்றைக்கு நம்மளுக்கு அது இல்லையா? சில படக்குன்னு கோவம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த மூஞ்சை வெட்டுற குணம், அந்த மாதிரி குணங்கள்லாம் நமக்கு இருந்துருச்சுன்னா நம்ம புசித்து திருப்தியாக இருக்க முடியாது. வேதம் சொல்லுது. அடுத்தது அதே இதில் வாசிங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள்
ஜீவனோடு அவரை துதிப்பார்கள். நம்ம வாயில எப்பவுமே என்ன இருக்கணும் அப்படின்னா துதி இருந்துகிட்டே இருக்கணும். சில சமயம் என்னதான் செய்யனே தெரியாது தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு மனக்கலக்கம் அப்படின்னா வரும்போது நான் பேசாட்டி கட்டில் வரண்டாலும் வந்து உட்காருவேன். மேலே வாக்கில் இருக்குமா அதை பார்த்துக்கிட்டு பெரிய மொழி 2ல் இருக்கா, அது 10ல் வரும் வரைக்கும் இன்னைக்கு துதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொசு காலில் கடிக்கும். அப்படின்னா இந்த கால் ஆட்டிக்கிட்டே ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே அந்த 10 வர்றது வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருந்துட்டோம் வச்சுக்கோங்க. இந்த துதியின் ஆடை அணியும் போது அந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆயிடும். மனதில் சௌமா மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். நீங்கள் துதிக்க துதிக்க நீங்கள் எவ்வளோ கத்திர போட்டுறீங்களோ அந்த அளவுக்கு சமாதானம் கிடைக்கும். நீங்கள் சாந்தமாகிடுவீங்க. அப்போ நீங்கள் கத்திர நம்பிடுவீங்க. ஆண்டவரே நம்மை நம்பி இருக்கிறேன், அவர் நல்லா இருப்பாரு. அடுத்து என்ன அந்த வார்த்தை சொல்லுது, உங்கள் இருதயம் என்றென்றைக்கு வாழும். இருதயம் வாழ்ந்தா எல்லாமே வாழ்ந்துடும். இருதயம் வந்து ரொம்ப கவனம். இருதயத்தை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். மனதை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அது ஜீவாத்மா, அது ஆண்டவர் நமக்குள்ளே ஊதின ஆத்மா. அது கலங்கிடக்கூடாது, அது தவிச்சிடக்கூடாது, அது எலும்பு தோலுமா ஆயிடக்கூடாது, அதை பட்டினி போட்டக்கூடாது. அது நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க கர்த்தரை நம்ப நம்ப நம்ம ஆத்மா கொழுப்பாயிரும். எப்படி ஆயிரும்? நல்லா கொழுப்பாயிரும். எப்படி நம்முடைய பிளட்டில் தான் நம்முடைய ஹார்ட்டு கிடக்கணும். அதுக்குள்ள தண்ணி ஏறிட்டுன்னா என்னது ஆபத்து. அப்போ அதே போலதான் ஆத்மா இந்த ஆவியின் கனினால நிறைஞ்சு இருக்கும்போது நம்ம என்றென்றைக்கு எப்படி இருப்போமா வாழ்ந்திருப்போம். அந்த சாந்த குணம் நமக்கு வந்து ஆண்டவர் எவ்வளவு ஒரு சாந்தமா இருந்தாங்க. எல்லா சூழ்நிலையில சாந்தமா இருந்தாங்க. ஆண்டவர் பொய்யே பேசல, அமைதியாகவே இருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து சங்கீதம் 25:9 சாந்த குணம் உள்ளவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் தம்முடைய வழியிலே நடத்துவார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கோபப்படுற பிள்ளைகளாக இருக்காங்களா? நம்ம அப்படி இருக்கமா? நம்முடைய கணவன் நம்ம குடும்பத்துல ரொம்ப கோபப்படுறாங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே சாந்த குணத்தை நீங்க கொடுங்க. சாந்த குணத்தை பெறுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? வசனம் தான், நீதியிலே கர்த்தர் நடத்துவாராம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்துவார். நியாயம் செய்யும் போது என்ன வராது? சாபம் வராது, அநீதி நடக்காது, எந்த ஒரு தீமையும் நமக்கு வரவே வராது. அப்ப இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வைக்க வேண்டிய ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளும் நாங்க எல்லாரும் சாந்த குணத்துல இருக்கும்போது நீ என்ன நியாயத்தின் பாதையில எங்களை நடத்துவீங்க. நியாயத்தின் பாதை, நீதியின் பாதை. அது என்ன பாதையா? ராஜ பாதை. நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. ராஜ பாதையில யாராவது குறுக்க வருவாங்களா? பிரைம் மினிஸ்டர் வராங்க, நம்ம முதலமைச்சரே வராங்க, யாராவது எதுக்க வருவாங்களா? வரமாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்யணும்? அப்படியே ஒதுங்கி நின்றணும். அது ராஜபாதை. குறுக்க நெடுக்க யாரும் வரவே கூடாது. வந்து யாரையும் அடிச்சாலும் கேள்வி கிடையாது. அதே போல நம்முடைய பாதை நீதிமானுடைய பாதையாக ராஜ பாதையாக இருக்கும். சாந்த குணம் இருந்தா அம்மா தானேன்ட்டு எதுவும் பேசிடக்கூடாது, அக்கா தானே அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது, தம்பி தானே அப்படின்னு பேசிடக்கூடாது. எல்லாருக்கும் இதயன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் மனதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ நம்ம எதை சொல்லணும் அதை தான் சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் என்ன குணமா? சாந்தம். சாந்தம். அப்போ சாந்த குணம் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தமது நியாயத்திலே நடத்துவார். அப்போ அநீதி வராது தெரியுமா, பாவம் வராது தெரியுமா, எந்த விதமான அசம்பாவிதம் வராது, கொடிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காது. அதெல்லாம் மெயினா நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரே சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே. அதுல என்ன இருக்கு? தமது வழி நீதி பாதை நடத்துவார், போதிக்கிறார். அடுத்து வந்து என்ன செய்யறாரு? அந்த அவருடைய நமக்குள்ள ஒரு கமாண்டிங் கொடுப்பார். இப்படி நடந்துக்கோ, இப்படி பேசிக்கோ, இப்படி அப்படி நமக்குள்ளே ஆவியானவர் நடத்துவார். ஆவியானவர் நம்ம கூட இருந்தாலே போதும். அவர் நீதியின் பாதையில நம்ம நடத்தி செம்மையான ஒரு பாதையில நடத்துவார். அவர் நம்மை போதிக்கிற ஆண்டவர். நமக்கு நல்ல சில பிள்ளைங்க பாருங்க, எல்கேஜிக்கு மட்டும் நல்ல டீச்சர்ஸ் கிடைச்சிட்டாங்க. அந்த பிள்ளைங்க +2 வரைக்கும் அசையாம படிச்சிடும். ஏன்னா அது ABCDல இருந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க. எல்கேஜிக்கு மட்டும் நல்ல டீச்சர்ஸ் அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களாக தான் இருக்கும். ஏன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போட்டுருவாங்க, முதலாவது நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க. அதே போலதான் இந்த சாந்தங்கிற ஒரு குணம் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்தா நமக்கு சாபங்கள் வராது. தேவன் நம்ம கண்டிப்பாக என்ன செய்வார்? போதிப்பார். நமக்கு அவர் டீச்சரா இருக்குங்கிறார், நம்மளுக்கு ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அதுக்கு கவனமா செவி கொடுக்கணும். அடுத்த வசனம் வந்து சங்கீதம் 146, சங்கீதம் 37:11. சங்கீதம் 37:11.
சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். எப்படி ஒரு சூப்பரான ஒரு வசனம் பாருங்க. எல்லாரும் எடுத்தீங்களாமா? சங்கீதம் 37:11. ஆமா. அப்ப இன்றைக்கு இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு பொல்லாத ஒரு கிரியை நம்ம என்ன செய்யணும்? தூக்கி தூர போட்டு விட வேண்டும். நம்ம நினைக்கிறோம் ஒரு பாவம் ஒரு பொய்யும் நம்ம சொல்லிடுறோம். சொன்ன பிறகு நம்ம கஷ்டம் எப்படி சொல்லிட்டோம், எப்படி இப்படி சொல்லிட்டோமே அப்படின்ட்டு என்ன இருக்கும் சில சமயத்தில். அப்போ நம்மளுடைய இருதயம் தேவன்ட்டு அப்படியே எப்பவுமே நோக்கி கொண்டே இருக்கணும். அதான் நம்ம வான்சில் கையை அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஒரு பிரசங்கத்துக்கு முன்னால் சொல்கிற வார்த்தை என்ன சொல்லுவாங்க? என் வாயின் வார்த்தைகளும் உமக்கு இருப்பதாக. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எங்களை நீங்கள் எப்படி நிரப்புங்க சாந்த குணத்தினால் நிரப்புங்க. அதான் அந்த 37:11 அவர் சொல்றார், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? இந்த வசனம் நமக்கு நிறைவேறதுக்கு மிகுந்த சமாதானம். பூமியில கிடைக்கக்கூடாத ஒன்று, யாருமே தர முடியாதது என்னதுதான் சமாதானம். நான் அனுபவிச்சிருக்கேன். சோம்லாம் ஒருத்தர் ரொம்ப மதுரையில் ட்ரீட்மெண்ட்ல என்னை வச்சிருந்தாங்க. 9 மாதம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். டெய்லி 3 நேரம் போகணும் டாக்டர்கிட்ட. எங்கள் அண்ணன்கிட்ட 3 நேரமும் டாக்டர்கிட்ட போகணும். அப்படி நான் கஷ்டப்பட்ட 9 மாதங்கள். டெய்லி 1/2 கிலோ திராட்சை பழம் சாப்பிடணும், கண்டிப்பாக டெய்லி முட்டை சாப்பிடணும், நிறைய சோறு சாப்பிடணும். சோறை கொஞ்சம் சாப்பிடலாம், நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசுங்க, அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு பழம் சாப்பிட்டு கலரும் முகமும் தான் அழகு தான் வந்துச்சு, வெளியே சமாதானம் கிடைக்கவே இல்லை. அது பிறகு ஒரு ஊழியக்காரங்க கேட்ட பேசினாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. நான் இந்த கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லும்போது அந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வேஷ்டி சட்டை ஒரு 10 ரூபா தான் அப்போ காணிக்க கொடுப்பாங்க. அவர் சொன்னார், தூய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கின்றார், நான் அதை பார்க்குறேன் அப்படின்னா. அன்னைக்கு எனக்கு சோமாயிட்டுமா, அன்னைக்கு எனக்கு சோம். அப்போதான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் யார் கூட இருப்பார்? சாந்த குணமாக இருந்தால் பசுத்த ஆவியானவர் இருப்பார். அப்போ இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு அந்த சாந்த குணத்தை தார். நான் என்னமா கோபப்படுறேன். நம்ம யாராவது கோபப்படுறவங்க முகத்தை பாருங்க, கண்ணுலாம் கலங்கிரும், முகமே மாறிடும், வியாசமாயிருவாங்க. நம்மளே எப்படி ஆயிடுவோம் கோபமாக இருந்தால். அதனால இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே இந்த சாந்த குணத்துக்கு எதிரான இந்த கோபங்கிற அந்த குணம் என் வாழ்க்கையில இன்னிலிருந்து எனக்கு இருக்கவே கூடாது. நமக்கு இருக்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மகிட்ட தானே படிப்பாங்க. நம்ம தான் அவங்களுக்கு ஆசிரியர். நம்ம பிள்ளைகளுக்கு யார் தான் ஆசிரியர்? நம்ம தான் ஆசிரியர். நம்ம அம்மாலாம் அப்படி நல்ல ரசிக்கப்பட்டவங்களா அப்படி இருந்தால் அவங்க சொல்லுவாங்கல்ல, எங்கள் அம்மா அப்படி இருப்பாங்க, அப்படி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அதே போல் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோமோ அதான் நம்ம பிள்ளைங்களுக்கு. எங்கள் அம்மா கோவமே பட மாட்டாங்க, எங்கள் அம்மா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. எங்கள் அம்மா பேசுகிறேன், போயிட்டு வரோமா, போயிட்டு வாயா, கற்றுக்கணும் ஆசிரியப்பார் அப்படி சொல்லுவாங்க. நீ எப்படி என்னையும் பேசிக்கிட்டு போகிற, நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆசீர்வதி போயிட்டோமா, கத்துறவங்க கூட வருவார், கார்பேசி அப்படி சொல்லக்கூடியதான் நம்ம இருந்தால் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களே சொல்லுவாங்க. அப்போ இந்த இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். 11ஆம் வசனம் எல்லாரும் வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் ஜெபம் செய்யுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த சாந்தம் என்ற இந்த அருமையான ஒரு குணத்தை எங்களுக்கு நீ தந்துடணும். அப்பொழுது நாங்கள் நம்முடைய கிருபையினால இந்த பூமியை சுதந்திரித்து தீர்க்காயுசோடு இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் மட்டும் அல்ல, எங்க கூட இங்கே இல்லாத எங்கள் பிள்ளைகள், எங்க கூட இங்கே இல்லாத எங்களுடைய கணவன், எங்க கூட இந்த இடத்துல இல்லாத எங்கள் மருமக்கள், எங்க பேரம்பேத்தி, இல்லை ஒருவேளை வரப்போகிற எங்களுடைய சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அதனுடைய சமூகத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து பூமியை சுதந்திரித்து தீர்க்காயுசோடு இருந்து உடைய கிருபையினால மிகுந்த சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியாய், சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் நாங்கள் இருப்போம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. ஹோம்வொர்க் 8ஆம் தேதி சொல்லணும். சாந்தத்துக்குள்ள மனப்பாடத்தை சொல்லுங்க. ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா இதுதான். எப்படி சொல்வீங்க? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த என்னதான் மிகுந்த 2 இட்லி சாப்பிட்றவங்களுக்கு 5 இட்லி 6 இட்லி வச்சு அப்படி இருக்கும். மிகுந்த அப்படி போல அள்ளி கொடுப்பார். மிகுந்த சமாதானம் நதியை போல இருக்கணும். அடுத்து நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். 146 எழுதுன.
அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவருக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இது வரல 7 146 சொல்லணும். சரி சரி அது 6 47 6. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்குடைய தரை மட்டும் தாழ்த்துகிறார். அப்போ துன்மார்க்குங்கிற லிஸ்ட் நம்ம வாழ்க்கையில் நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு இது, அதாவது 2 பேரும் அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 2 சகோதரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த குழந்தை வந்து செருப்பு போட்டுக்கிட்டு அலையுது கோயிலுக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படியே ஐயோ கோயிலுக்குள்ளே செப்பல் போடக்கூடாது சின்ன பிள்ளை அப்படின்னு உடனே கூப்பிட்டு கோயிலுக்குள்ளே செப்பல் போடக்கூடாதுமா கலத்திரு அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தை கலத்திட்டு. அப்போ அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, யார்கிட்ட சொன்னால் அவங்க செய்வாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாரும் இதில் என்ன இருக்கு, சின்ன பிள்ளை தானே, அது எப்படி, அதெல்லாம் சின்ன பிள்ளைலாம் கலத்தாது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்படி செய்வீங்கிறவங்ககிட்ட தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட அணுகிறவங்க, நம்மக்கிட்ட வர்றவங்க, நம்ம இந்த காரியத்தை கேட்கும்போது அப்படியா சரி அப்படியா சரி தெரியாமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட தான் கர்த்தர் அணுகுவார், மனிதர்களும் அணுகுவார்கள். இல்லை நம்ம சொல்லணும்னால ஒரு காரணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கவங்க உபதேசம் கேட்கவும் மாட்டாங்க, அப்படி ஜீவிக்கவும் முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் முடியவே முடியாது. சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும், யார் சொன்னாலும் ஆவலாய் கேட்க வேண்டும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு யாரும் பாடம் எடுப்பாங்க? கெட்டு போனன்னு யாரும் பாடம் எடுப்பாங்களா? சொல்லி தருவாங்களா? நல்லா இருக்குன்னு தானே சொல்லி தருவாங்க. அப்போ அதை கேட்கணுமா வேண்டாமா? அதான் இதுன்னு சொல்கிறாரு பவுல், சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு சத்ருவானனும். ஏன்னா சத்தியத்தை சில சமயத்தில் தெளிவாக கொஞ்சம் ஆழமாக சொல்லிட்டா நம்ம எப்படி ஆயிடுவோமா, சத்ரு ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு பவுல். அதனால ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் கர்த்தர் உயர்த்துவார். அப்போ நான் துன்மார்க்கன் கிடையாது. நான் வரிசையிலே வந்துடுது ஆண்டவரை. இன்றைக்கு எனக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் வண்டியில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, நடக்கீங்களோ தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், நான் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து இந்த பூமியில் என்ன செய்ய நான் உயர்த்தப்படவில்லை, எனக்கு உதவி செய்ய மாட்டவர் என்று கேட்போம். அடுத்து 149 4 சங்கீதம் 140. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார்னா என்னது? நல்ல நம்ம தமிழ்ல சொல்லுங்க. ஜோடிக்காங்க. பொண்ணை என்ன செய்யறாங்க? ஜோடிக்காங்க. மாப்பிள்ளை வந்தாச்சு, பொண்ணை காணும். அப்போ பொண்ணுக்கு என்ன நடக்கு? ஜோடிப்பு நடக்குது. அப்போ சாந்த குணம் இருந்துச்சுன்னா தான் கர்த்தர் உங்களை ரட்சிப்பது என்கிற அந்த வஸ்திரத்தினால ஜோடிப்பாரு, அலங்கரிப்பாரு. அது நிறைய வைப்பாங்க. என்ன ஒவ்வொரு பொண்ணுக்கும் நான் இந்த நம்ம காஞ்சனா மகளை வந்து ஜோடிக்கும் போது போயிருந்தேன். இந்த இதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஜோடிக்கும் போது பொதுவாட்டி போக மாட்டேன், அன்றைக்கி ஆளே இல்லை. சரி அக்கா நீங்கள் பொண்ணை பாருங்கக்கா அப்படின்னு சொன்னான். ஆனால் உள்ளே போய் பார்த்தேன், அப்படின்னா ஒரு ஜோடிப்பு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த இதில் இது வைக்கிறது வாங்குறது அப்படியெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு வந்து வித்தியாசமாக இருக்கா. எல்லாரும் அவங்க அக்கெல்லாம் டாக்டர் தான், அவங்க நல்லா தான் வந்திருந்தாங்க. இருந்தாலும் பொண்ணு வந்து தனியாக தெரிய தான் செய்துச்சு. அது அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட அந்த சாந்தம் இருந்தா யாருமே இணங்கி போகக்கூடிய அன்புல இது யாரும் நம்மக்கிட்ட வரலாம். நான் வெளிச்சம் தான், ஆனால் நான் யாரையும் சுட மாட்டேன். நான் வெளிச்சம் தான், நான் எரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் வெளிச்சத்தையே எரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் யாரையும் நான் சுட மாட்டேன். யாருக்கும் நான் வெளிச்சம் கொடுப்பேன். இந்த அங்கடி வெளிச்சத்தை காட்டத்தான் செய்வேன்னு ஒழிய நான் யாரையும் சுட மாட்டேன். அப்படிப்பட்டவங்க தான் சாந்தம். எரிகிற திரிய யாரையும் சுடாம வெளிச்சத்தை காட்டுறவங்களுக்கு பேர் தான் சாந்தம். இன்னிலிருந்து அப்படி நம்ம மாறிடுவோம். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் அலங்கரிப்பார். எச்சிப்பின் வஸ்திரத்தினால் ஜோடிப்பார். எச்சிப்பின் வஸ்திரம் தான் பரலோகத்துக்கு அடையாளம். அடுத்த வசனம் பார்க்கலாம். மத்திய 5:5. இதுல சொல்ல மலை பிரசனம். சாந்த குணமுள்ளவர்கள் தான் பூமி என்ன செய்வாங்க? சோதரிப்பாங்க. உங்களுக்கு சொந்த வீடு வாசல் சொந்தமா கிடைக்கிறது சாந்த குணம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வரலன்னு இப்ப கவலைப்படாதீங்க, வந்துடும். சீக்கிரமா கருத்து நம்ம கதை தந்துருவாரு. அடுத்த வசனம் தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். சீக்கிரமா இது நின்றோம். தீத்து 3:2. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் பொருட்டு நீ நம்மகிட்ட பார்க்கும்போது
நம்மளை அவங்க எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, இவங்க ரொம்ப சாந்தமா இருக்காங்களே, எப்படி இது முடியுதுன்னு. இன்னொரு நேரம் வாசி. ஒருவனையும் தூஷிக்கவே கூடாது. தூஷிக்கிறதுனா நீங்க கெட்ட வார்த்தை சொல்ல மாட்டீங்க, ஆனா திட்டுவீங்க. என்ன செய்வோம்? நம்ம திட்டக்கூடியவங்களாக இருப்போம். அதான் தூஷிக்காமலும் சண்டை அடிப்படை சண்டை தான் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது, கண்ட மணிக்கு பேசுறது, கூடி கூடி பேசுறது, ஒருத்தரை பற்றி அங்கே பேசுறது, அப்படிலாம் பேசும்போது காட் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க தெரியுமா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சுயத்தின்படி நம்ம எதுனாலும் பேசிடுவோம். தேவன் அங்கே இருக்க மாட்டாரு, இருக்கவே மாட்டாரு. ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தில் பதிவாகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி காலத்தில் நம்ம அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு பாவம் நம்ம கூட்டணி தான். என்ன கூட்டணி அமைக்கும், யார் கூட இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம், எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பதிவாகக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதில் சொல்லியிருக்கு, எப்படியா நீ சாந்த குணம் உள்ளவர்களாய் உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும். அது வாசியம். அதை இன்னும் அடுத்தது, ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும். அப்போ உங்களை பார்க்குறவங்க எல்லாம் என்ன வாசிப்பாங்க? இவங்க ரொம்ப சாந்த குணம் உள்ளவங்க, இவங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, இவங்ககிட்ட என்னன்னாலும் சொல்லலாம், என்னன்னாலும் பேசிக்கிடலாம், இவங்க கோயிலுக்கு வராங்க இல்லை போறாங்க, இவங்க நம்ம தனியாக போற இவங்க கூட சேர்ந்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க கூடயா இவங்க சடங்கு கோப்பிட்டுவாங்களே, இதெல்லாம் சொல்லிடுவாங்களே அப்படின்னு நம்மளை கண்டு ஒதுங்கக்கூடிய காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்மளை காண்பிக்கிற அளவுக்கு நம்மளே சாந்தம் நம்மளிலிருந்து வெளிப்பட வேண்டும். அடுத்து வந்து பிலிப்பியர் 4:5. பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும். ஆமா, நம்மளை பார்க்கிறவங்க எல்லாரும் நம்மகிட்ட என்னத்தை பார்க்கணுமா? சாந்த குணம். இன்னையிலிருந்து சாந்த குணம் என்ன? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் இருப்பதாக. இந்த காண்கிட்ட தேவன் ஜெபக்குழுல வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்தாலும் யாரும் என்ன சொல்லணும்? எப்படி இப்படி சாந்தமாயிட்டாங்க, என்ன ஒரு இதா இருக்காங்க, படப்படன்னு பேசவே மாட்டேங்காங்க. என்ன போன வர சர்ச்சுக்கு வர முடியல, அவ்வளவுதான். அதுக்குன்னு ஒரு காரணத்தை இருக்குது. காரணம் சொல்லுவதற்கு எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காததே அந்த ஒண்ணுதான். அதுக்குன்னு ஒரு காரணம் வரல, சாய் முடிஞ்சது. எப்படி இல்லை போய் பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தால் வாயை எடுத்து மூடிக்கிட வேண்டியதான், சிரிச்சுக்கிட்டே நம்ப வேண்டியதான். அப்போ ஆண்டவருக்கு இதில் சொல்றாரு, எல்லா மனுஷருக்கும் நம்ம சாந்த குணமாக இருக்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குற இச்சை அடக்கம். சாந்தம் இச்சை அடக்கம், இதோட நம்ம அந்த இதை நிறைவு செய்கிறோம். இச்சை அடக்கத்துக்கு வாசிங்க 1 கொரிந்தியர் 9:25. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திலே போராடுபவர்கள் பரிசை பெற வேண்டும் என்பவர்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்க உள்ளவர்களாக இருப்பார்கள். அதான் இச்சை அடக்கம். கண்டதையும் பார்க்கணும், கண்டதையும் வாங்கணும், கண்டதையும் பேசணும், எதுனாலும் சொல்லிடலாம், அப்படிப்பட்ட கோணம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரு பொருளை இல்லை, நம்ம வீட்டில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன்னா எப்படி இருக்கணும்னா இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த நம்ம சோதனைனா என்னன்னாலும் வரத்தான் செய்யும், அது எப்பவும் அது வாசல்ல நிற்க தான் செய்யும். அதையும் மீறி நம்ம இச்சை அடக்கத்தோட சரி பொறுத்துக்கிடுவோம், சரி சகிச்சுக்கிடுவோம், சரி இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பொறுத்து சகித்து நீங்க போகும்போது இந்த வாக்குத்தத்தை நமக்கு பலிக்கும். கண்டிப்பா என்ன சொல்றாரு அதுல, பரிசு பெறுவீங்க. நீங்க என்ன செவ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தா யாரையும் நிக்க விட்டு ஏசாதீங்க, யாரையும் நிக்க விட்டு பேசாதீங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. கர்த்தர் என்கிட்ட கடந்த நாள் சொல்லியிருக்காரு. நானும் யோசித்து நாளைக்கு ஸ்டீபன் தன்னபோல் ஐயா தான் சொன்னாங்க, சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா தீமத்தையே ஆண்டவர் சொன்ன மாதிரி நீ என்ன சொல்லிடு, அவங்க கண்டிப்பாக நல்லா ஆயிடுவாங்க, சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ பரிசை பெற வேண்டுமானால், உனக்கு கிஃப்ட் வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? இச்சை அடக்க வேணும். நீங்கள் போராடுறீங்க, ஆனால் இச்சை அடக்கத்தோடு இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கு வெண்ணி பாட்டல் இல்லை, யாருக்கு பாட்டல் இல்லை, யாருக்கு பாத்திரம் இல்லை. எதுக்கு நம்ம போய் பரிச்சை எழுதுகிறோம்? எதுக்கு நம்ம எல்லாத்துலேயும் கலந்து கொடுறோம்? ஒரு பாத்திரம் இல்லைன்னா எல்லாம் நமக்கு இருக்குது, மூடையாக இருக்குதான் செய்யுது. ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி படித்து போய் பரிச்சை எழுதுறோம். எப்பயாவது படிக்கணும் இச்சை அடக்கத்தோட. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களே பெற்றுக்கொள்ள நம்ம இச்சை அடக்கத்தோடு அப்படியே ஜெபிக்கிறதுல நீங்கள் நிறைய நேரத்தை எடுங்க. எனக்கு அதான் நான் சொல்லுவேன், ஜெபிக்கிறதுல நம்ம இங்கே ஒவ்வொருவரும் ரவுடியாக மாறிடணும். ஜெபிச்சது போதும், நிறுத்துப்பா, கொஞ்ச நேரம் தூங்கு, இல்லை கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஜெபத்தில் ரவுடி மாதிரி இருக்கும்.
ஆண்டவர் நம்ம முட்டு போட்டோடனே ஆண்டவர் நினைப்பாரு, என்ன நினைப்பாரு, வாங்காம போகவே மாட்டா. என்ன தண்ணி வந்தாலும் பக்கத்துல இருக்கிறத குடிச்சிட்டு திருப்பியும் ஜெபிக்கிறவா தான் இவா. இவா ஜெபத்துல எப்படி இருப்பா, ரவுடி முரட்டு பக்தன். எப்படி இருக்கணுமா நம்ம? ஆமா, எபிரேயர் 11 எல்லாருமே முரட்டு பக்தர்கள் தான். அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளவு விசுவாசமா இருக்காங்க. அந்த விசுவாச பட்டியல பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி இருக்காங்க, முரட்டு சிங்கம், யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகளாக அவர் இருந்தார். அதனாலதான் அவங்க பேர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நம்மள அப்படிதான் விசுவாசத்துல நீங்க எனக்கு தந்துடணும், நான் உங்க பிள்ளை யார்கிட்ட போவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட போகும்போதே சொல்லிடுவேன், அம்மா இல்ல, ஐயா இல்ல, அக்கா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சியில யாருன்னு நீங்க தான். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண பிள்ளைங்க செய்வாங்க, அது வேற. ஆனா தாய் தப்பு மாதிரி வருமா, அக்கா தங்கச்சி மாதிரி வருமா, அண்ணன் தம்பி மாதிரி வருமா? வர. எங்க அண்ணன் மகன் கூட இன்னைக்கு பேசணும், நல்லா தான் பேசலாம். 1000 அத்தை சொல்லிட்டு எத்த உங்க உடம்ப பார்த்துங்க. இன்னொருத்தி இருக்கு, அவ பொண்ணு ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பா. ஆனா அவடைய கதையை சொல்ல முடியாது. ஆனா எங்க அக்கா சொல்லலாம், எங்க அண்ணன் சொல்லலாம்ல. ஏன்னா அவங்க நம்ம வளர்ப்பை பார்த்துருக்கிறவர்கள். அதனாலதான் முதலாவது என் வளர்ப்பை என் கருவியை கண்டது நீங்கிறதுனால நான் யாருமே இல்லைன்னு உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், முதல் பிறக்கிறதுக்கே போவா, பிறந்த நாளைக்கே போவா, அதனால முதலாவதே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் ஆண்டவர். அதான் இச்சை அடக்கத்தோட நம்ம காணப்படணும். அடுத்து கலாத்தியர் 5:23. அது கடைசி வாசியம். சரி, மாதிரி இருக்கட்டும். இல்லை 2 தீமோத்தேயு 3:3. 2 தீமோத்தேயு 3:3. சுபாவ அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், இருக்கட்டும் மாமா, இருக்கட்டும். இந்த இதை மட்டும் பார்ப்போம். சாந்த இச்சை அடக்கம் 3வது வசனம். சுவாப அன்பு இல்லாதவர்கள். சுவாப அன்புனா என்ன? நான் என் பிள்ளையை நேசிக்கிறது சுவாப அன்பு. என் மகனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா சுவாப அன்பு. எனக்குன்னு நான் காப்பியை ஊற்றிக்கிட்டு இருக்கேன், என் மகன் வரான், உடனே அந்த 1 கிளாஸ் காப்பியை 2ஆ நான் பகிர்ந்து கொடுக்கறது சுவாப அன்பு. அது இயற்கையில உள்ளது. அது கூட இல்லாதவங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்கள். எப்படியா? எதுக்குமே இணங்கவே மாட்டாங்க. எதுக்குமே இணங்கலைன்னா நீங்க பரிசு பெறவே முடியாது. உங்களுக்கு தெரியும், நம்ம இணங்குகிறவர்களா? ஆண்டவருக்கோ, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ, ஊழியக்காரங்களுக்கோ, சபைக்கு, வேத வசனத்துக்கோ நம்ம இணங்க வேண்டும். இணங்குனாதான் என்ன பிடிக்கும். நம்ம பிள்ளைய நம்ம கூட வந்தவுடனே அது கூட்டவுடனே நம்மகிட்ட வந்துட்டுனா நல்லா இருக்கும். கையில கத்தி வச்சிருக்க தந்துருனோடனே தந்துட்டுனா நல்லா இருக்கும். இல்லாட்ட கடைசியில் என்ன செய்வோம், அடி கூட அதை அப்புவோம். அப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது. இணங்குகிறவர்களாய் இன்னைக்கு உங்களை நீங்க மாற்றுங்க. இது என்ன சொன்னாலும் கேட்பா, எதுனாலும் பிடிக்கும், நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்றாரு, இச்சை அவதூறு செய்கிறவர்களாய். ஒருத்திட்ட கேட்டு அது இன்னொருத்திட்ட போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஆனா வராம இருக்காது சோதனை. அப்படி சாத்தான் வேலைப்போ அப்படிதான் பறந்துகிட்டு அலைகிறான். யார்கிட்ட எதை சொல்ல, எங்க யார் போய் மோத, யாரை இது பண்ண. ஆனா நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா நம்ம தப்பு பண்றோம். ஏன் தப்பு பண்ற? உங்க ஆத்மா மெலிஞ்சு போயிடும். உங்க ஆத்மா ஒண்ணு இல்லாம போயிடும், சாப்பாடு இல்லாம போயிடும், பிரசன்ஸ் போயிடும். தண்ணி ஜபம் பண்ண உடனே தண்ணியா வர ஜபம் குறைஞ்சிரும். அது ஒரு செய்யக்கூடாது. அதை ஒண்ணு கேட்டு ஒண்ணு யாரு எப்படி இருக்கட்டும், என் ஆத்மா எப்படி இருக்கு, என் மனசு எப்படி இருக்கு, என் ஆத்மா நல்லா இருக்கா, ஆத்மாவை வாழ வைக்கணுமே, அது கர்த்தருக்கு கொடுத்துட்டாரு, அதுக்கு 6 அறிவு இருக்குதே, அது மனஸ்தாபப்படுமே, அது துக்கப்படுமே, அங்கிட்டு போய் அது துக்கப்படுமே, அது வாடுமே, அது கவலைப்படுமே, சமாதானம் இருக்காது. அதனால அவதூறு செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரு நாள் ஒரு அக்கா பேசிட்டு இருந்தாங்க, 2 பேர் என்கிட்ட பேசினாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, இப்படி உங்கள் ஊரில் தான் எங்கள் யாருக்கோ கல்யாணம் இது பேசி முடிச்சிருக்கு. அப்போ அவங்க கூப்பிட்டாங்க, சம்மந்தக்காரங்க, எங்கள் ஊரில் கடல் இருக்குது, பக்கத்தில் கட்டில் போட்டு நல்லா அதில் உட்காந்து உள்ள சுற்றி எல்லாரும் கட்டில் போட்டு உட்காந்து பேசலாம். 100 அடி ரோடு எங்கள் ரோடு, அப்படியே பெரிய ரோட்டை அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போ இவங்க சொன்னாங்களாம், அந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. எப்படி? அந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு எவ்வளவோ காரியம் இருக்குது, சம்மந்தம் தருது, எனக்கு அந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு நான் நின்று அதை கேட்டேன். சரி, இது நல்ல வார்த்தையாக இருக்கு. அப்போ நம்மளும் அவதூறு செய்கிற விளையாட்டுக்கு நம்ம போகக்கூடாது. எனக்கு என்ன, என் பரிசை நான் பெறணும், நான் இச்சை அடக்கத்தோடு இருக்கணும், என் ஆத்மாவை நான் காப்பாற்றணும். நம்ம பிள்ளை வாழ, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கு, நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, நம்ம மிகுந்த சமாதானமாய் இருப்பதற்காக
இச்சை அடக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கடைசி காலத்தில் அப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு அதை சொல்லியிருக்கு. இல்லை ஆண்டவரே, நான் இருந்து காட்டுறேன் ஆண்டவரே, உங்களை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. அடுத்து இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக அது எப்போ தீத்து 1 7 வசனம். தீத்து 1:8 அந்நியரை உபசரிக்கவும் அதுக்கு முன்னால உடனே வாசிப்படுங்க. நீதிமான் இச்சை அடக்கம் உள்ளவர். இச்சைன்னா என்ன? ஏதோ உன்னை பார்த்து அப்படி ஆசைப்படுறது மட்டும் இல்லை, மனசுக்குள்ள வர்ற தோன்ற எண்ணங்கள், கெட்ட தீய எண்ணங்கள், கெட்ட காரியங்கள், இதெல்லாம் அடக்கிறது தான். ஏன்னா எப்படியே நமக்கு வாய் துடுதுன்னு வருது அப்படிம்பாங்க, அல்ல பேசிடுவேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது, இச்சை அடக்கத்தோடு இருக்கணும். ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுமே. என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். நான் அப்படிலாம் இங்கே இருக்க மாட்டேன், சாந்தமாக இருப்பேன். என்னை பார்க்குறவங்க என்னை சாந்தம்னு வாசிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு இதில் தீர்த்து சொல்கிறார். அடுத்து தீர்த்து 1:8 அதை பாஸ்தமோ? சரி, 2 பேதுரு 1:5-6. 2 பேதுரு 1:5-6. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்துடைய தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் பொறுமையும் இருக்க வேண்டும். அப்போ எனக்கு ஞானம் இருக்குன்னு சொல்றேன், எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்றேன், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கணும். இச்சை அடக்கம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நீ ஞானம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த வசனம் அப்படி தான் வரிசையா வருது. எல்லாம் இருக்கு எனக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் இச்சை அடக்கம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அதான் அந்த கடைசியில சொல்றது, இவங்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை, இதுக்கு இன்னொரு பிரமாணமே இல்லை, இவ்வளவுதான். இவ்வளவு தேம்படி நீ வாழ்ந்தா உனக்கு எல்லாமே உண்டு. பூமியை சுதந்திரிப்ப, நீ வாழ்ந்திருப்ப, நீ சுயித்திருப்ப, மிகுந்த சமாதானமா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, தேவைகள் சந்திக்கப்படும், உன்னுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்ற. கடைசியான வசனம் வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:23. அதான் இது. விரோதமான அந்த சாந்தம் இச்சை அடக்கத்தை கடைசியில் கொண்டு முடிக்காரு. இதற்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. சரி, அப்ப நீங்க இந்த 9 காரியங்கள் நல்ல ஒரு என்னது ஆரம்பிச்சு போலாம். அந்த எல்லா சோடையும் நல்லா இருக்கு. எதை பிச்சை எடுத்து இந்த நடுவுல உள்ளதை பிச்சை உடனே அப்படி பறந்துடும் தெரியுமா? நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி நல்லா இருக்கும். அப்படி போல நான் இன்மை இருப்பேன். என் ஆண்டவருக்கு, இந்த உலகத்துக்கு கனி நிறைந்த ஒரு மகளாக நான் இருக்க இந்த 9 காரியம் என்னிலே வந்து கர்த்தர் என்னை தீர்க்க ஆயுசோடு என் மன விருப்பங்களை நிறைவேற்றி எனக்கு கிருபை செய்வாராக அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். எப்படி முடிக்கிறேன் அப்படின்னா, தேவ சமாதானம் உங்களை ஆளக்கடவுது. God bless you.